கோவை ஜீவஜோதி கலைத்தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சே நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். நான் உங்களில் ஒருவன் கேமி ஏஜே. இந்த நிகழ்ச்சி பெற்றோர்களுக்கான பிள்ளை வளர்ப்பின் அரிச்சுவடி. கடந்த வாரம் நாம ஆட்டிசம் பத்தி நிறைய விஷயங்களை பார்த்தோம். இந்த வாரமும் அதே விஷயத்தை தான் தொடர்ந்து பயணிக்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி போன வாரம் நம்ம என்ன பார்த்தோங்கிறதுல ஒரு சின்ன ரீகேப். குழந்தை நார்மலா எந்த வயசுல பேச தொடங்கணும்? 1 year 1 word அப்படிங்கிறது தான் ஒரு ஜென்ரல் நாம். ஃபர்ஸ்ட் மோனோ வரும், மா, அதுக்கப்புறம் இது ஜாயின் ஆகும், மம்மா, டடா, அந்த மாதிரி. ஆனால் ஆர்டிஸ்டிக் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா மைல்ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சில மைல்ஸ்டோன்ஸ் ட்ராக்ல இருக்கும். அவன் தேவையை எப்படி உங்ககிட்ட தெரிவிக்கிறான் போது இல்லைங்க, அது தெரிவிக்க மாட்டான். நீலா எங்கன்னா காட்டுவாங்க, காக்கா எங்கன்னா காட்டுவாங்க. ஸோ பாயிண்டிங் இண்டெக்ஸ் ஃபிங்கர். ஸோ இது ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு இருக்காது. அதே தலைப்பில் ஆட்டிசம் பத்தி தான் இந்த வாரமும் பார்க்க இருக்கிறோம்னு சொன்னேன். தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள் பயணிப்போம். இது மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. பேரண்ட்ஸ்க்கு டாக்டர்ஸ் டினையல் ஜாஸ்தி. ஸோ ஏத்துக்கிற தன்மை இருக்காது. அது நான் பேரண்ட்ஸுக்கு தப்பு சொல்லி இல்லைன்னா, பிகாஸ் நாங்கள் நிறைய பேரண்ட்ஸ் கவுன்சிலிங்ல பார்க்குறோம். ஸோ எம்பத்தைஸ் பண்ணும்போது பேரண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது தே நீட் டைம் தான், டைம் டு அக்செப்ட். ஸோ அது இமீடியட்டாக நடந்துருமா அப்படின்னா கிடையாது. அவங்க அவங்களுக்கு சில ரிலீஜியஸ் ஃபேத் இருக்கலாம், சில மற்ற செகண்ட் ஒப்பீனியன்ஸ் கேட்கலாம்னு நினைக்கலாம், ஒரு அஃபர்மேஷன் மேபி மற்றவங்க கிட்ட போனால் கியூர் கிடைக்கலாம்னு நினைக்கலாம். ஸோ அவங்க எல்லாமே அந்த ட்ரையல் அண்ட் எரர் பண்ண அந்த டினையல் ஸ்டேஜுக்கு கொஞ்சம் அவங்க தே ஜஸ்ட் பையிங் டைம். அதுக்கப்புறம் தே கம் டு அக்செப்டன்ஸ். இல்லை, என் குழந்தைக்கு இப்போ கண்டிப்பாக ஹெல்ப் வேணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும். ஏன்னா பேரண்டல் பேர்ன் அவுட்டும் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா நாங்கள் என்ன தான் நாங்கள் ஆஸ் அ டீமாக நாங்கள் ஒர்க் பண்ணாலுமே ஒரு பேரண்ட் தான் ரொம்ப க்ளோஸாக அந்த குழந்தை கூட ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த கன்சிஸ்டன்சியோ அந்த குழந்தையோட ஃபங்க்ஷனிங் இண்டிவிஜுவலாக நம்ம ஒரு பெற்றோருடைய கடமை, அதாவது இந்த மன இறுக்கம் இருக்கக்கூடிய குழந்தைக்கு பெற்றோரின் பாதுகாப்பும் அவர்களுடைய அரவணைப்பும் ரொம்ப அதிகம் தேவைப்படுது. அரவணைப்பு பிளஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்க தான் க்ளோஸா ஒர்க் பண்ணணும். பிகாஸ் ஏன்னா அவங்க கான்ஸ்டன்டா அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ எங்க சேஞ்சஸ் தெரியுது, எங்க எதுக்கு. பிகாஸ் நம்ம ஒரு மாடியூல் மாதிரி கிரியேட் பண்ணி அதை நம்ம ஃபெசிலிட்டேட் தான் பண்ண முடியும். ஆனா ஒரு பெற்றோர் என்ன மாடியூல், அதாவது என்ன மாதிரி தெரப்பீஸ் கொடுக்கலாம், எந்த பீரியட்ல கொடுக்கலாம், ஒரு வீக்ல எந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஒரு மாடியூல் ஃபார்ம் பண்ணி ஒரு குரூப் ஆஃப் ஒர்க் தான் பண்ண முடியும். ஒரு பேரண்ட் தான் அதை கன்சிஸ்டன்டா அதை ஃபாலோ பண்ணும். அது வீட்டுக்கு போனாலுமே அது கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணவும் செய்யணும். அவங்கங்கிறது 1 hour. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீச் தெரப்பி நம்ம கொடுக்குறது 1 மணி நேரம், 45 நிமிஷம் டு 1 hour. ஓட்டிங்கிறது 45 நிமிஷம் டு 1 hour. இப்போ எல்லாமே 1 hour தான் மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு பண்ண முடியும். பாக்கி இருக்கிற டைம்ங்கிறது அந்த குழந்தை வீட்டில் தான் இருக்க போகுது. ஸோ தாய் தகப்ப பேரண்ட்ஸ், அம்மா அப்பா, அதை தவிர ஃபேமிலியில் இருக்கிறவங்க யார் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த கண்டிஷன் புரிஞ்சு அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதே மாதிரி அவங்க கொஞ்சம் வீட்டில் ரிப்பீட் பண்ணதான் குழந்தை கண்டிப்பாக பெட்டர் ஆகணும். மேக்ஸிமம் டைம் வீட்டில் தான் இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக அங்கிறது அந்த கான்செப்ட் என்ன பண்ணுறாங்கிறது, அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க கண்டிப்பாக கற்றுப்பாங்க, கண்டிப்பாக அவங்க சொல்லி கொடுப்பாங்க. நீங்கள் வீட்லேயும் போய் இது பண்ணுங்க, இதை சொல்லுங்க அப்படின்னு பண்ணும்போது தான் கண்டிப்பாக பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்ங்கிறது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கணும். 2 பேருக்கும் ப்ராப்ளம் நல்லா புரிஞ்சிருக்கணும். இது நீ தான் பார்த்துக்கணும், இது உன்னோட பிரச்சனை அப்படின்னு அப்பா அம்மா கிட்டேயோ அம்மா அப்பா கிட்டேயோ போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புங்கிறது எக்ஸெப்டன்ஸ். 2வது அவங்க 2 பேரோட அண்டர்ஸ்டாண்டிங். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்கக்குள்ளேயே ஸ்ட்ரெஸ், அவங்கக்குள்ளே ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அவங்கக்குள்ளேயே ஏதாவது பிரச்சனைங்க இருக்குதுன்னா அவங்களால அந்த ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கொடுக்க முடியாது. அப்போது கண்டிப்பாக அடுத்தது ஸ்டெப்புங்கிறது ஸ்ட்ரெஸ். அவங்க பேர்ன் அவுட் ஆயிடுவாங்க, ரொம்ப டென்ஷன் ஆகுவாங்க. அவங்க டென்ஷன் ஆனாங்கன்னா அது குழந்தைக்கு மேலே போகும். அதுக்கப்புறம் அதை அவங்க ஃபுல்லாக பண்ண முடியாது. அப்போ அவ்வளோ அவங்களால அச்சீவ் பண்ண முடியாது. நிறைய நான் பர்சனலாக பார்த்துருக்கேன். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒரு குழந்தை, இந்த குழந்தைக்கு இப்போ ஆல்மோஸ்ட் 12 வயசு நினைக்கிறேன். அவங்க எப்ராட்ல தான் இருந்தாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப். அந்த பையன் அப்பா என்ன சொல்கிறாங்களா, நீ போய் இந்த குழந்தைய இந்தியாவில் போய் விட்டுட்டு வா, நீ மட்டும் வந்தேன்னா நான் உன்னை ஏற்றுக்கிறேன், குழந்தையோட நீ வந்தேன்னா நான் உன்னை ஏற்றுக்க மாட்டேன். ஆட்டிஸ்டிக் சைல்டு, நீ போய் குழந்தைய யாரையோட என்ன வேணா பண்ணிக்கோ, நீ மட்டும் ரிட்டர்ன் வர, நான் உன்னை ஏற்றுக்கிறேன், குழந்தையோட நான் உன்னை ஏற்றுக்க மாட்டேன். நிறைய பேரண்ட்ஸ் எனக்கு தெரியும், நிறைய சிங்கிள் பேரண்ட்டும் இருக்காங்க. இப்போ இந்த குழந்தையினுடைய பிரச்சனைனால ஆமா, இப்ப லாஸ்டா பாத்தீங்கன்னா அந்த குழந்தையும் அந்த அம்மா மட்டும் இங்க இருக்காங்க. அந்த அம்மா தான் ஃபுல்லா பாத்துட்டு இருக்காங்க குழந்தை. அப்பா இப்போ இல்லவே இல்லை சீன்ல. அப்போ அந்த குழந்தைக்கான கியூருங்கிறதும் கூட கொஞ்சம் தள்ளி போறதுக்கான, ஆமா, சைக்கலாஜிக்கலா கண்டிப்பா அந்த ஆல்ரெடி டிலே ஆயிடுச்சு. 2வது தாய்க்கு ப்ரெஷர் அதிகம் இல்லைங்களா. தனியா இவ்வளோ ஒரு நார்மல் குழந்தையே வளர்க்குறதுங்கிறது இந்த உலகத்துல அவ்வளோ ஒரு கஷ்டம். அப்போ இருக்கும்போது இது இன்னும் கொஞ்சம் எஃபர்ட், டைம் எல்லாமே வேணும் இல்லைங்களா. ரிசோர்ஸ் ஆட்களும் வேணும். பேரண்ட்ஸ் ஷுட் பி லைக் அவங்க பெற்றோர்கள் இந்த குழந்தைக்கான முழு பாதுகாப்பையும். இன்னொரு பெற்றோர் எனக்கு தெரியும், இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. தே ஹேவ் வெரி குட் அண்டர்ஸ்டாண்டிங். அவங்க 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும். அதனால 2 பசங்க இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பையனுக்கு படிப்பில் கொஞ்சம் ப்ராப்ளம், டிஸ்லெக்ஸியா இருக்கு. 2வது பையன் ஆட்டிஸ்டிக்.
2 ப்ராப்ளமும் இருக்குது. ஆனா அவங்க 2 பேரும் ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஆனா நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். அவங்க அப்பா வேலைக்கு போயிட்டு வருவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அம்மா தான் பார்த்துக்கிறாங்க. அம்மா கிட்ட நீங்க தெரப்பி சொன்னீங்கன்னா அழகா சொல்லுவாங்க. ஓடிக்கு இப்படி பண்ணவங்க, இப்படி பண்றவங்க, இப்படி பண்றவங்க, அவங்க இப்படி சொன்னாங்க. ஆக்சுவலா அவங்க தெரபிஸ்ட் மாதிரி அவங்க தான் பேசிட்டு இருந்தாங்க. தாய்க்கு அவ்வளோ தெரியுது. ஓகே. அவங்க அப்பா கிட்ட அப்பா ஒரு அன்னைக்கு 2 வந்தாங்க. குழந்தைகளுக்கும் ஒரு வீட்ல வந்து ஒரு பிரச்சனை இருக்குதுங்க போகும்போது ரொம்ப கஷ்டம். பட் அவங்க பாத்தீங்க 2 பேர் நல்ல ஸ்மைலோட வந்தாங்க. அன்னைக்கு என்கிட்ட கிளினிக்ல எதுக்கு வந்தாங்கன்னா, பெரிய பையனுக்கு 12 வயசு ஆயிடுச்சுங்க, கொஞ்சம் கோவப்படுறான், அதை எப்படி கம்மி பண்றதுன்னு கேட்கறதுக்காக 2 பசங்களை கூட்டிட்டு அம்மாவும் அப்பாவும் என்கிட்ட அட்வைஸ் கேட்க வந்தாங்க. இன்னைக்கு இதுதான் ரொம்ப முக்கியமா இருக்குது. பெற்றோர்கள் ஏத்துக்கொள்ளணும். முதல்ல நீங்க சொன்ன அந்த டினையல்ங்கிற வார்த்தை, அதை ஏத்துக்கிட்டு வரணும். அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி வந்து ஆட்டிசம்னு தெரிஞ்ச உடனே காணா போயிடுறாங்க வேற. ஏன்னா இன்னைக்கு ஒரு சைக்காலஜிஸ்டையோ இல்லைன்னா ஒரு சைக்கியாட்ரிஸ்டையோ போறாங்க அப்படின்னா வந்து மனநல மருத்துவம் அப்படின்னாலே வந்து குழந்தைக்கு வந்து ஒரு பைத்தியம் அப்படிங்கிற ஒரு பேரை குத்தி வச்சிருக்காங்க. அது இல்லை, அந்த ஒரு சோஷியல் ஸ்டிக்மா அதை உடைச்சு இதெல்லாம் இல்லைங்க. குழந்தைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு எப்படி கைவலி, கால்வலிக்கு, தலைவலிக்கு ஒரு டாக்டர் இருக்காங்களோ அந்த மாதிரியான ஒரு மனவலிக்கான ஒரு டாக்டர் தான் இவங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வந்து அந்த குழந்தைக்குள்ளேயும் அந்த பிரச்சனை இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பெற்றோர் வரணுங்கிறது தான் இந்த நிகழ்ச்சி வந்து எல்லாத்துக்கும் முக்கியமாக எடுத்து சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கோம். ஸோ இப்போ டாக்டர் சொன்ன மாதிரி தெரிஞ்சிருச்சு, ஒரு குழந்தைக்கு இது இருக்க தெரிஞ்சிருச்சு, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்த ஸ்டெப்பு தெரப்பினா எங்கே தொடங்குவாங்க? ஃபர்ஸ்ட் அசஸ்மெண்ட் பண்ணணும். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்க டாக்டர் கண்டுபிடிக்கலாம். இல்ல கண்டுபிடிச்சாச்சு குழந்தைங்க. அதான் அசஸ்மெண்ட்ங்கிறது குழந்தைங்க டாக்டர் சம்டைம்ஸ் இனிஷியல் டெஸ்ட் எல்லாம் பண்ணி, அப்படி இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சைல்டு சைக்காட்ரிஸ்ட் அப்படி இல்லைன்னா சைல்டு சைக்காலஜிஸ்ட் அவங்க கிட்ட அமுச்சு விடுவாங்க. அவங்க திருப்பி எல்லாமே அசஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் அவங்களோட அசஸ்மெண்ட் செப்பரேட்டாக பண்ணுவாங்க. ஸ்பீச் தெரபிஸ்ட் அவங்களோட அசஸ்மெண்ட் தனியாக பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ பெரிய குழந்தையா இருந்துச்சுன்னா ஸ்பெஷல் எஜுகேட்டர் படிப்பில் எப்படி பண்ணுறான், எப்படி படிக்கிறான், அதையும் அவங்க பார்ப்பாங்க. ஸோ ஐ திங்க் அவங்க ஃபீல் சொன்னாங்கன்னா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்குபேஷன். ஸோ ஒரு ஆட்டிசம் வந்த குழந்தை கண்டுபிடிக்கப்பட்டதும் பெற்றோர்கள் ஏற்றுக்கிட்டு முதல் ஸ்டெப்பு உங்ககிட்ட தான் வரணுங்கிறாங்க. ஸோ வந்த உடனே என்ன பண்ணுவீங்க அந்த குழந்தை? இப்போ ஆக்குபேஷனல் தெரப்பின்னா ஆக்குபேஷன் நம்ம பார்ப்போம். ஸோ ஆக்குபேஷன் குழந்தைங்களுக்கு என்ன, விளையாட்டு, இன்னொன்று படிப்பு. ஸோ அந்த குழந்தைங்க வந்து மித்த குழந்தைங்க மாதிரி விளையாட முடியாது. ஒரு 1.5 வயசுல கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா விளையாட்டு, அதை தாண்டி கண்டுபிடிச்சிருந்தா படிப்பு. அப்புறம் அந்த மேம் சொன்ன மாதிரி அந்த பசி உணர்வு, சென்சஸ், அதாவது ஐம்புலன்களும் அதனுடைய வேலைகளை ஐம்புலன்களும் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனா ஓடிக்கு வந்தீங்கன்னா 5 சென்சஸ் இல்லாம இன்னும் ஒரு 3 சென்சஸ், அது ஹிடன் சென்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே. ஒன்று வந்து வெஸ்டிபுலார் சென்ஸ், அது வந்து இன்னர் இயர்ல இருக்கு. இப்போ நம்ம கண்ணை மூடிட்டு நம்ம முன்னாடி போறோமா பின்னாடி போறோமா தெரியும், ஏன்னா அந்த மூமெண்ட் ஆஃப் த ஃப்ளூயிட். ஸோ அது வெஸ்டிபுலார் சென்ஸ். அப்புறம் ப்ராப்ரியோசெப்டிவ் சென்ஸ் வந்து ஜாயிண்ட் சென்ஸ். இப்போ ஜாயிண்ட் சென்ஸ்னா வந்து நம்ம கண்ணை மூடிட்டு நம்ம எந்த ஷோல்டர் தூக்குறோமா காலை தூக்குறோமா அது தெரியும். ஸோ அது ஜாயிண்ட் சென்ஸ். உண்டு அது இன்ட்ரோசெப்ஷன் சொல்லுவாங்க, அது புதுசாக இப்போ வந்திருக்கு. அதுனா இப்போ பசிக்குதுனாலே அவங்களுக்கு தெரியாது. இப்போ நமக்கு பசிக்குதுன்னு தெரியுது, ஆனால் இந்த குழந்தைங்களுக்கு தெரியாது பசிக்குது. ஓ, இது சொல்றது வேற, பசிக்கிறது தெரியாம இருக்கிறது வேற. தெரியாம இருக்காது. ஏன்னா ஒரு 5 வயசுல ஒருத்தங்க, இப்ப கோவிட் தானே, 5 வயசுல என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்லைன்ல வந்தாங்க கன்சல்டிங்க்கு. என் குழந்தை சாப்பிட்டுட்டே இருக்கான், என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டே இருக்கான். ஏன்னா நமக்கு வந்து இவ்வளவு சாப்பிட்டா போதும் நமக்கு சிக்னல் போகுது பிரெயினுக்கு. பசி தெரியல அப்படின்னா 2 விஷயம் நடக்கும். ஒண்ணு சாப்பிடாமே இருக்கலாம், இல்லைன்னா இவ்வளவுதான் சாப்பிடணுங்கிறது தெரியாம சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது இன்ட்ரோசெப்ஷன். ஸோ அந்த 3 ஹிடன் சென்ஸ் பார்த்தோம், வெஸ்டிபுலார், ப்ராப்ரியோசெப்ஷன் அண்ட் இன்ட்ரோசெப்ஷன். ஸோ அதுதான் குழந்தைங்களுக்கு வந்து சாப்பிட்டாங்களானே தெரியாது, அது இன்ட்ரோசெப்ஷன் தான். ஸோ என்னன்னா பாடி சென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம குழந்தை முதல்ல எங்ககிட்ட வராங்க. ஸோ என்ன மாதிரியான பிரச்சனை டீல் பண்ணுவோம், என்ன மாதிரி கேள்வி கேட்போம்னா டெய்லி லைஃப்ல என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு. சில குழந்தைங்க ஒரு சாப்பாடு ஸ்மெல்லுக்காகவே அவாய்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஏன்னா ஆல் ஃபேக்டரி. சில குழந்தைங்க அந்த ஒரு குழந்தை இருக்கான், ஒயிட் கலர் ஃபுட் எல்லாமே அவாய்ட் பண்ணுவான். உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு குழந்தை. அப்புறம் சூவிங், சிப்ஸு அதெல்லாம் நல்லா மென்று சாப்பிடுவாங்க, ஆனால் சாப்பாடுன்னா முழுங்கிடுவாங்க. ஓகே. ஸோ ஓரல் அந்த இப்போ சென்சிட்டிவ்லேயே 2ஆக பிரிப்போம், ஹைப்பர் ரெஸ்பான்சிவ், ஹைப்போ. சில இதில் ஓவர் அண்டர். ஸோ அதுக்கு தான் ஆட்டிசம்ல எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நீங்க என்ன சொன்னீங்க, எக்கோலிலியா, அப்புறம் டாக்டர் ஒரு 4-5, இப்போ நீங்க வந்து ஒரு 7-8 சொல்லிட்டீங்க இந்த ஒரு இதுக்குள்ள. ஸோ அது மாதிரி ட்ரீட்மெண்ட் மாறும்.
ஸோ ஒரு ஒரு குழந்தைக்கும் இண்டிவிஜுவலைஸ்ட் பிளான் வேணும். ஓ கரெக்ட். இந்த ஒரு அதாவது அதுதான் முக்கியம் இல்லைங்களா? ஒரு குழந்தையும் ஒரு தனியா தான். டெய்லர்டு. இப்போ நீங்க ஒரு Dress வாங்குறீங்கன்னா எப்படி இருந்தாலும் நீங்க ஒரே சைஸ்ன்னு போட்டாலும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் பிளானிங்கிறது இது டெய்லர் பண்ணணும். நம்ம எல்லாருக்கும் ஒரு இண்டிவிஜுவல் ஒரு இப்ப நீங்க குழந்தை சொன்ன மாதிரி இந்த குழந்தைகளுடைய இப்போ ஒரு தலைவலினா இதுதான் காரணம்னு சொல்லிட முடியுது. ஆனா இந்த ஆட்டிசம்க்கு இந்த காரணங்களை சார்ந்து வரக்கூடும் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியுது தவிர இதுதான் காரணம்னு சொல்லிட முடியல. நிறைய டைம் அது என்ன ஆகுதுன்னா அது பேச்சில் பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க, நானும் அவங்க குழந்தையோட அப்பாவும் 5 வயசுல தான் பேசினாங்க, அவங்க 4 வயசுல தான் பேசினாங்க, இவங்க லேட்டாக தான் நடந்தாங்க, குறும்பு தானே அது சரியாயிரும், அந்த மாதிரி விஷயத்துக்குள்ள தள்ளி லேட்டாக வராங்க நிறைய டைம். ஸோ இது ஒரு செக்லிஸ்ட் வச்சுக்கிட்டு ஒரு குழந்தைங்க வந்து பெற்றோர் வந்து எப்பயுமே டிக் பண்ணிக்கிட்டே வரணும்னு நினைக்கிறேன். இந்த மாசம் இது பேசியிருக்கணும், இந்த மாசம் இப்படி பண்ணியிருக்கணும், இது பண்ணியிருக்கணுங்கிறது பெற்றோர் வந்து தங்களை வந்து ஒரு பெற்றோர் ஆகுவதற்கான முயற்சிகளில் அதாவது பேரண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு உன்னத நிலை அடைவதற்கு அவங்க நிறைய கத்துக்கணுங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஸோ ஒரு குழந்தை இந்த வயசுல இது பண்ணியிருக்கணுங்கிறது அந்த பெற்றோருக்கு தெரிஞ்சிருக்கணும், இந்த வயசுல அது பண்ண தவறுனா இந்த பிரச்சனையாக இருக்கலாம்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுல தான் அந்த ஆட்டிசம்ங்கிறது நம்ம டீல் பண்றோம். சாப்பாடுனா அப்படி பசி, அப்புறம் டெக்ஸ்சர்ஸ் அவாய்ட் பண்ணுவாங்க, ஸ்மெல் பண்ணுவாங்க. சில குழந்தைங்க சோப் எங்க பார்த்தாலும் விட மாட்டாங்க, கையிலேயே வச்சுப்பாங்க. அது அந்த ஓசிடின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது கை கழுவிட்டே இருப்பாங்க, இவங்க வச்சுக்கணும், கையில வச்சுக்கணும். அதை பிடுங்கினோம்னா அவ்வளவுதான், ரகலை பண்ணிடுவாங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி இப்போ ட்ரெஸ்ஸு வந்தோம்னா சில குழந்தைங்க ஃபுல் ஹேண்ட் போட மாட்டாங்க, ஆஃப் ஹேண்ட் தான் போடுவாங்க. அப்புறம் டேக் இருக்கக்கூடாது. அப்புறம் பெண் குழந்தையா இருந்தால் அந்த பார்ட்டி வேர் எல்லாம் பிடிக்காது, உடனே அவுத்தரணும். ஸோ அது ஏன் அந்த சென்சரி இஷ்யூஸ்னால் வந்து இப்போ நம்ம ஒரு ட்ரெஸ் போடுறோம், நமக்கு அது டைட்டாக இருக்குது, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த பிரெயின் அடாப்ட் ஆயிருக்கு இது டைட்டுன்னு. ஸோ அவங்களுக்கு அந்த அடாப்டேஷன் இல்லை, அந்த டைட்டு எப்போவுமே அந்த டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். ஓகே. அவங்களுக்கு ஒரு உறுத்தல் வந்து ஒரு விஷயம் பிடிக்காது நடந்ததுன்னா அந்த உறுத்தல் வந்து அவங்களுக்குள்ள அது ஒரு மாதிரி இறுக்கமான ஒரு சூழ்நிலையை கொடுத்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லலாம். அதுதான் பிரதானம், அது ஒண்ணுதான், அது அவுத்தாதான் மிச்சத்தை அவங்க ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஓகே. நீ முன்னாடியே சொல்லியிருந்தீங்க இல்லையா, ஒரு சத்தங்கள் வந்து அவங்களை எப்படி டிஸ்ட்ராக்ட் பண்ணுதுங்கிற மாதிரி இந்த ஒரு எல்லா விஷயமும் அவங்களை வந்து ஒரு இறுக்கத்துக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கு, மன இறுக்கத்துக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்குது. சின்ன குழந்தைங்க நிறைய பேர் கம்ப்ளைண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அடிக்கடி ட்ரெஸ்ஸை மாற்ற சொல்லுவாங்க, தண்ணி ஊற்றிச்சு ஏதாவது வெட்டா ஏதாவதுனா கூட ட்ரெஸ்ஸை மாற்றிட்டே இருப்பாங்க சின்ன குழந்தைங்க. எஸ்பெஷலி இந்த 2 வயசு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸோட கம்ப்ளைண்ட் அது மட்டும் தான் இருக்கும், அடிக்கடி ட்ரெஸ் மாற்ற, எது பட்டாலும் ட்ரெஸ் மாற்ற சொல்கிறான். சாக்லேட்ஸ் குழந்தைங்க நார்மலாகவே போடுவாங்க, அது எல்லாமே அடிக்கடி மாற்ற சொல்லுவாங்க. க்ளீனாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அந்த ரொம்ப டைட்டான ஜீன்ஸ் எல்லாம் நான் போட மாட்டேன், எனக்கு ஷார்ட்ஸ் தான் வேணும், லூஸாக தான் வேணும், அந்த மாதிரி ரொம்ப பர்டிகுலராக இருப்பாங்க இந்த மாதிரி குழந்தைங்க. ஸ்பெஷலி வித் தட் ஃபுட்டும் அப்படின்னா நிறைய பார்த்தீங்கன்னா ஸ்மெல் பண்ணுவாங்க, நிறைய ஸ்மெல் பண்ணி தான் எல்லாமே இது பண்ணுவாங்க. ஸ்மெல் பண்ண ரொம்ப பிடிக்கும், ரப்பர் பாத்தீங்கன்னா ஸ்மெல் பண்றது, சாப்பாடு, நிறைய விஷயத்தை எல்லாமே பேசிக்கா கண்டுபிடிக்கிறதுங்கிறது வந்து குழந்தை பண்ணக்கூடிய அந்த ஆக்டிவிட்டி. நீங்க சொன்ன மாதிரி ஆக்குபேஷனல் அந்த பண்ணக்கூடிய வேலையை பண்ணாது வந்து விளையாடுவது, சாப்பிடுறது, படிப்பது, இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு கண்டுபிடிக்கிறோம். அவங்க ட்ரீட்மெண்ட் எப்படி அந்த ஆக்குபேஷனல் தெரப்பில கொடுக்குறீங்க? ட்ரீட்மெண்ட் வந்து சென்சரி இன்டிகிரேஷன் கொடுப்போம். இப்போ கிராஸ் மோட்டார், ஃபைன் மோட்டார்னு சொல்லுவோம். அந்த இதுல இப்ப நீங்க ஒரு ஆட்டிசம் குழந்தைங்க நம்ம வந்தீங்கன்னா ரொம்ப அழகா இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் தெரியாது, நம்ம மேலோட்டமா பார்த்தோன்னா எதுவுமே தெரியாது, ரொம்ப அழகா இருப்பாங்க, கியூட்டா இருப்பாங்க. ஆனா அவங்க பண்ற வேலைங்கிறதான் ரொம்ப இதுவா இருக்கும், ஓடிக்கிட்டே இருப்பாங்க, அது பண்ற வரைக்கும் தெரியாது அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு யாருக்கே தெரியாது, பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது. ஒருத்தங்களுக்கு கண்ணு தெரியல, நம்ம கண்ணாடி போடுறோம், பிளைண்ட், சிச்சோ பாவம், ஆனா இவங்களை அப்படி சொல்லவும் முடியாது, ஏன்னா எல்லாமே நல்லா இருக்கும், பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது. பழகினா அவங்களுடைய அந்த விஷயங்களில் இருந்து தான் கண்டுபிடிக்க முடியும். திடீர்னு சவுண்ட் போடுவாங்க, ஜம்ப் பண்ணுவாங்க. ஸோ புரியணும். சில பேரண்ட்ஸ் ஒரு அப்பா அம்மா வந்திருந்தாங்க, ஸோ அவருக்கு வந்து இதை பத்தி அவேர்னஸ் இல்லை, இவன் சும்மா கத்துறான்னு அடிக்கிறாங்க. ஸோ அந்த குழந்தைங்க அடிக்கவும் கூடாது. ஸோ ஏன் அவன் பண்றான், அவன் மூளையில இருக்கிற மாற்றங்கள், ஸோ இந்த நியூரான்ஸ், ஸோ அதுதான் நம்ம சொல்லி கொடுக்கணுமே தவிர அவங்களை அடிச்சு பிரயோஜனம் கிடையாது. ஸோ அப்போ உங்க தெரப்பி வந்து பெற்றோருக்கு தான் முதல்ல இருக்கும். பெற்றோருக்கும் குழந்தைகளுக்குமான தெரப்பி தான் இது. ஓகே. ஸோ 2 பேர்த்தையும் வச்சு தான் நீங்கள் வந்து அந்த ஆக்குபேஷனல் தெரப்பிங்கிறது குழந்தைங்களுக்கு பண்ணுவோம். அது சொல்லிக்கோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்கள கம்ஃபர்ட் ஜோன் கொண்டு வருவோம். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம தெரப்பியை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம இதை பற்றி பார்த்தோம், நம்ம சாப்பிட்றதை பற்றி பார்த்தோம், அப்புறம் ட்ரெஸ்ஸிங் பற்றி பார்த்தோம், அதே மாதிரி ஹேர் கட்டிங்,
அதுக்குள்ளே நம்ம டாபிக் டைவர்ட் ஆயிடுச்சு. ஹேர் கட்டிங்னா முடி வெட்டுறதுக்கு அழுவாங்க, நகை வெட்டுறதுக்கு அழுவாங்க, தலை குளிக்க முடியாது. ஸோ இதெல்லாம் தான் இந்த சிம்டம்ஸ். ஆனா இது ஒரு குழந்தை வந்து காமனா ஒரு சில குழந்தைகள் ஒரு விஷயம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அந்த குழந்தை பேசுவாங்க. ஓ அப்படி இது வந்து ஒரு ஒரு கலவை இது இதெல்லாம் இருந்து சில பேர் பேசினாலும் கூட என்ன ஆகும்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வாட்டி 2 வாட்டி அழுவாங்க. ஒரு ஏஜ் பார்த்தீங்கன்னா அது ஏதோ ஒரு 2 மாதம் 3 மாதம் குழந்தைங்க அழுவாங்க, அது ஓகே ஃபைன். ஆனால் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசானாலும் அழுதுகிட்டே தான் இருப்பாங்க. அந்த ஒரு பாத்து குளியலுன்னு சொன்னால் அழுவாங்க. முடி சீவுறதுக்கு நிறைய குழந்தைங்க அந்த சீவும் போதே இப்படின்னு பண்ணுவாங்க. அப்போவுமே உங்களுக்கு அந்த சீவுறது பிடிக்காது, ப்ரஷ் பண்ணுறது பிடிக்காது. அந்த மாதிரி பிடிக்காதுன்னா அவங்களுக்கு வலிக்குது, அதுதான் ப்ராப்ளம். அவங்களுக்கு அது வலிக்குது, அவங்களுக்கு அது கூச்சமா இருக்குது, அவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்குது, இறுக்கமான ஒரு விஷயமா இருக்குது. அதனாலதான் அவங்க அது பண்றாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு ஒவ்வாமை, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு அலர்ஜிக் ஒவ்வாமையாவே மாறி போயிருமோ? அது வந்து டெம்பிள் கிராண்டுன்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க வந்து ஒரு ஆட்டிஸ்டிக். இப்போ அவங்க நிறைய படி இது எப்படி இந்த குழந்தைங்க இப்படி ஆங்க, எனக்கு எப்படி இருந்ததுன்னு அவங்க நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க. இந்தியாவில அவங்க அரௌண்ட் 60 அப்படி இருப்பாங்க. ஆட்டிசம் இருந்து 60 வயசு இருந்து அவங்க எழுதியிருக்காங்க அவங்க புக்ல, புத்தகமே எழுதியிருக்காங்க ஒரு ஆட்டிசம் இருந்த ஒருத்தங்க. ஆமா, அவங்க ஹனிமல் இதுல வந்து நிறைய அவங்க ஹக் மிஷின் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க எழுதியிருக்காங்க. இப்போ அவங்க தொடும்போது பூச்சி ஊற மாதிரி இருக்குமா அந்த ஃபீலிங். ஓகே, அவங்களுக்கு இருந்த உணர்வு அவங்க எழுதியிருக்காங்க. சில பேருக்கு அப்படி நம்ம தொடுறதுக்கு அவங்க இப்படி இது பண்ணிக்குவாங்க. சில குழந்தைங்க அவங்க அம்மா பிடிச்சி ஹக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது அவங்களுக்கு பிடிக்கும். ஏதோ ஒரு திரைப்படத்துல வந்து ஒரு வசனம் அது ஆக்சுவலா பூச்சி விடுற மாதிரி இருக்குதுங்கிறது ஒரு, ஆனா அது வந்து நிஜத்துல ஒரு குழந்தைக்கு அந்த உணர்வு இருந்திருக்கும் நினைக்க போகும்போது ரொம்ப கஷ்டமான ஒரு. சோ ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் நீங்க வந்து அவங்க 2 பேத்துக்குமான எந்த மாதிரியான இதை கொடுப்பீங்கன்னா பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் அந்த அந்த அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லி கொடுப்பீங்க இல்லைங்களா? சொல்லி கொடுப்போம். நாங்க தெரப்பி பண்ணுவோம். ஓகே, நாங்க தெரப்பி பண்ணுவோம். தெரப்பினா ஸோ எங்களுக்கு பிளேவே மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த சென்சரி இஷ்யூஸ் எல்லாம் எப்படி டீல் பண்றது, ஸோ எந்த சென்சஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கொடுப்போம். ஓகே, எது கம்மியா இருக்குதோ அந்த ஒரு பசிக்காத குழந்தைக்கு வந்திருக்காங்கன்னா இப்படி ஒரு ஒரு உதாரணம் கேட்கறேன் நான். இல்ல ஃபர்ஸ்ட் நம்ம அது இப்போ வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த சென்ஸ் தான். இது பயங்கர இங்கிலீஷா இருக்குது, பயங்கர டெக்னிக்கலா இருக்குது. இப்போ வந்து டாக்டைல், ப்ராப்ரோசெப்டிவ், வெஸ்டிபுலர் தான் ட்ரீட் பண்ணுவோம். அது கூட பயங்கரமா இருக்குது. அதுக்கப்புறம் தான் அந்த 5 சென்ஸ், அதுக்கப்புறம் தான் பாடி அவேர்னஸ், அதுக்கப்புறம் தான் வந்து அந்த பாடி பெர்செப்ஷன், சென்சரி, அதுக்கப்புறம் காக்னிஷன் போகும். ஸோ பேசிக் லெவல்ல நம்ம ட்ரீட் பண்ணணும். இல்ல பார்வையாளர்களுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நான் கேட்கறது அதுதான். பாக்குறவங்களுக்கு ஒரு ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் நான் இதுக்காக போகணும், அவங்க இதுதான் சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னா என்னவா இருக்கும்? ஸோ பிளேவே மெத்தட்ல சொல்லி கொடுப்போம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குழந்தை எழுதணும், அவன் ஏன் எழுத மாட்டேங்கிறான்? ஃபர்ஸ்ட் புக்கே பார்க்க மாட்டேங்கிறான், மேலே பார்ப்பான், உட்கார மாட்டேங்கிறான். ஸோ ஓட்டிகிட்ட வந்தீங்கன்னா அப்புறம் அட்டென்ஷன் இருக்காது. ஸோ ஓட்டிகிட்ட வந்தீங்கன்னா அட்டென்ஷன் டெவலப் ஆகும், சிட்டிங் டாலரன்ஸ் டெவலப் ஆகும், அப்புறம் உட்கார்ந்து எழுத ஆரம்பிப்பான். ஓகே, இதெல்லாமே வந்து ஆட்டிசம் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த பழக்கங்கள் அதிகமாகி அவங்க வந்து சரியாவதற்கான வாய்ப்புகள். உட்கார வைக்கிறது அப்படின்னு அவங்க சொல்லும்போது பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி பண்ணுவாங்க? உட்கார வைக்கிறதுக்கு அவங்க என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ், என்ன மாதிரி பிளே அந்த மாதிரி பண்ணுவாங்க? ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஓடி தான் அதில் ரொம்ப எக்ஸ்பர்ட். ஸோ லைக் இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல உட்கார வச்சு அவங்க அது எப்படி உட்கார வைப்பீங்க முதல்ல? அதுதான் அந்த சென்சரி இன்டிகிரேஷன் இருக்குல்லங்க, சொல்லிட்டா வேலை போயிருமோ? அது கவலை இல்லை, குழந்தைங்க ரெடியான சரி. ஸோ சென்சரி இன்டிகிரேஷன்னா வந்து ஸோ அந்த சென்ஸ் இப்போ நாங்களே வந்து நீங்கள் இப்போ ரொம்ப வருஷமா இப்போ நானுமே வந்து நான் ஃபுல் எக்ஸ்பர்ட்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு குழந்தை எனக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்குறாரு. கரெக்ட், டாக்டர் சொன்ன மாதிரி டெய்லர் மேட், ஒரு குழந்தை ஒரு பாடம். ஸோ இது இப்படி பண்ணணுமா, இது இப்படி பண்ணணுமா, ஸோ ஒர்க் அவுட் பண்ணுவோம் நம்ம. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்ன ஆப்ஸ்டக்கிள் ஏறி இறங்க வைப்போம், ஸோ அனிமல் வாக்ஸ் மாதிரி பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஸோ எதுன்னு அந்த வெஸ்டிபுலர் இவனுக்கு ஜாஸ்தியாக இருந்தால் அந்த ஸ்விங், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்விங் யூஸ் பண்ணுவோம். ஸோ பால் பிட் இருக்கும். ஸோ ஃபைன் மோட்டார் ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருக்கும். இது வந்து நிறைய வந்து என்னன்னா நிறைய குழந்தைகளுடைய இயக்கங்கள் சார்ந்ததா இருக்குது. கை கால்கள் அவங்க எப்படி அந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து அவங்களுடைய இயக்கம் வந்து மூளை வந்து எப்படி அந்த இயக்கத்துக்கு ஒத்துழைச்சு போறதுங்கிறத வந்து நீங்க வந்து கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் விளையாட்டுத்தனமா தான் கொண்டு போவாங்க. இப்ப நம்ம அந்த ஒரு கால்ல நம்ம ஹாப் பண்ணி ஒரு ரேஸ் வைக்கிறோம், லெமன் வச்சு அந்த ஸ்பூன் வச்சு அந்த காலத்துல எல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கு அது என்ன பிடிக்குதோ, அவங்களுக்கு அது என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, எது அவங்களுக்கு தேவையோ அப்படிங்கறத அவங்க கண்டுபிடிச்சு அது ஒரு விளையாட்டுத்தனமா அவங்களுக்கு ஒண்ணு இல்ல, ஒரு சாக்கு ரேஸ் மாதிரி கூட எடுத்துக்கலாம். அது ஏதோ ஒரு வச்சு அது குச்சி போ. ஸோ எதுக்கு உங்களுக்கு அது அப்ஸ்டக்கிள் மாதிரி தெரியும், எங்களுக்கு அதுல என்ன சென்ஸ் ஒர்க் ஆகுது? ஸோ வெஸ்டிபுலர் ஒர்க் ஆகுதா, ப்ராப்ரியோசெப்டிவ் ஒர்க் ஆகுதா, டாக்டைல் ஒர்க் ஆகுதா? ஸோ அது மாதிரி
ஸோ அது மாதிரி கொடுப்போம். அது சென்சரி டயட்டுன்னு சொல்லுவாங்க. சாப்பிட்ற டயட் இல்லை, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸு அது மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இது மாதிரி வீட்டில் வந்து எப்படின்னா வந்து அந்த சப்பாத்தி மாவு பிசைய வைங்க, அப்புறம் வெறுங்காலில் நடக்க வைங்க, புல்ல நடக்க வைங்க, டிஃப்ரெண்ட்ஸ் மேட் போடுங்க, கல் மண் அதுல எல்லாம் நடக்க வைங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டெக்ஸ்டர்ஸ் கொடுங்க. ஸோ இப்போ விளையாடுறதே இல்லை, மொபைல் தானே. கரெக்ட். ஸோ அந்த மாதிரி நிறைய குழந்தைங்களை விளையாட வைக்கணும். ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு மொபைல் வந்து ஆட்டிசம்கான ஒரு காரணத்துல ஒரு பெரிய விஷயமாவே இருக்குது, இந்த மொபைலும் தொலைக்காட்சிகளும் லேப்டாப்களும். ஓகே, ஸோ இப்போ ஓட்டியிலிருந்து அடுத்து ஸ்பீச் தெரப்பிக்கு வரோம்னா, பேசணும் குழந்தை வந்து இந்த பிரச்சனை வந்து பேச்சில் இருக்குது அப்படிங்க போகும்போது தான் உங்ககிட்ட வருவாங்களா, இல்லை ஓட்டி முடிஞ்ச உடனே ஸ்பீச் தெரப்பிஸ்க்கு வந்துருவாங்களா? மோஸ்ட்லி வந்து பேச்சில் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது அந்த சைல்ட் சைக்காட்ரிஸ்ட் ஒரு சைக்காலஜிஸ்ட் அனலைஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஓடி அண்ட் ஸ்பீச் 2 பேர்த்துக்குமே ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ எங்ககிட்ட வந்தோடனே ஃபஸ்ட்டு நாங்களும் வந்து இனிஷியலாக அசஸ்மெண்ட் பண்ணுவோம். அதாவது ஏர்லியர் இவங்க சொன்ன மாதிரி பேச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும், அப்புறம் தான் பேசணும். ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும், நம்ம பேசுறது கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த குழந்தைக்கு எப்படி இருக்குது, போத் புரிஞ்சுக்கிறது எப்படி இருக்குது, பேசுகிறதும் என்ன லெவலில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ ஒரு குழந்தை வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 3 years ஆச்சு அப்படின்னா அவங்களோட புரிஞ்சுக்கிற வயசு 1.5 வயசாக இருக்கலாம், பேசுகிற வயசு 1 வயசாக கூட இருக்கலாம், இல்லை பேசாத குழந்தைங்க 3 வயசு இருக்கிற குழந்தைக்கு பேசுறதுங்கிறது 1.5 வயசு குழந்தை மாதிரி பேசிட்டு 1 வயசு குழந்தை மாதிரி பேசும், புரிஞ்சுக்கிறதுங்கிறது 1.5 வயசு குழந்தை மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா அந்த மாதிரி இது வந்து ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி வந்து இல்ல அண்டர்ஸ்டாண்ட் அது எப்படி நீங்க தெரிஞ்சுக்குவீங்க இது 1.5 வயசு குழந்தை மாதிரி தான் அதனுடைய பேச்சு வழக்கிலேயே கண்டுபிடிச்சிருவீங்களோ? எங்க கிட்ட வந்து அதுக்கு வந்து செக்லிஸ்ட் டூல்ஸ் அந்த மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து ஒரு 1000 குழந்தைகள் அந்த மாதிரி பண்ணி இந்தந்த ஏஜ்ல இது புரிஞ்சுக்கணும், அதாவது வரையறுக்கப்பட்ட ஒரு செக்லிஸ்ட் மாதிரி ஒன்று வச்சிருக்கீங்க. இந்த குழந்தை இப்படி இருந்ததுன்னா இது ஓகே, இது சரியில்லை, இது சரி, இது சரியில்லைன்னு பரப்பும் போது நீங்க ஒரு எவாலுவேஷன் கடைசிக்கு ஒரு புரிதலுக்கு வரீங்க. அது வந்து என்னன்னா இந்த குழந்தைக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கு, இது இப்படி ட்ரீட் பண்ணலாங்கிற மாதிரி வரீங்க. ஆமா கண்டிப்பா. ஸோ அதனால வந்து அவங்க புரிஞ்சுக்கிறது வந்து இந்த ஏஜ்ல இருக்கு, பேசுறது வந்து இந்த ஏஜ்ல இருக்கு, அந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் அனாலிசிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்க சில டைம் வந்து ரீடிங் ரைட்டிங் அதெல்லாமும் வந்து கொஞ்சம் பார்ப்போம். இப்போ என்கிட்டயே வந்து ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா 2.5 வயசு தான், பட் புக்ஸ் ரீட் பண்ணுவாங்க. 2.5 வயசுல புக்ஸ் ரீட் பண்ண முடியும், வேர்ட்ஸ் ரீட் பண்ண முடியும். ஆனா அது சம்பந்தமா நம்ம கேள்வி கேட்டோம்னா பதில் சொல்ல தெரியாது. இல்லைங்க, உண்மையா சொன்னா 2.5 வயசுல புக் ரீட் பண்ண முடியுதுன்னா அது வந்து ப்ராடிஜி. அதை வந்து நீங்க எப்படி ஆர்டிசம்னு சொல்றீங்க? அது வந்து ஒரு என்ன சொல்றது, ஸ்பெஷல் பயங்கரமான ஒரு அறிவான ஒரு சூப்பர் கிட். அந்த குழந்தை நீங்க வந்து எப்படி ஆர்டிசம்னு சொல்லலாம்? ஸோ அதுதான் அவங்களுக்கு வந்து அந்த கிஃப்டட் எபிலிட்டி இருக்கும். ஸோ ரீட் பண்ண முடியும், பட் அந்த வேர்டோட மீனிங் கேட்டிங்கன்னா தெரியாது. ஆனால் நம்ம நார்மலாக அவங்களோட தேவையை நிவர்த்தி பண்றதுக்கு அவங்களுக்கு பேச தெரியாது. உன் பேர் என்னன்னு கேட்டா தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஹை ஃபங்க்ஷனிங் ஆட்டிசம் சொல்லுவாங்க. ஓ அப்படிங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து கிஃப்டட் ஐக்யூ இருக்கும், பட் அவங்களோட ரெகுலர் இது வந்துட்டு அவங்களால சொல்ல முடியாது. ஓகே, முன்னாடி சொன்ன மாதிரி ஆஸ்பர்ஜர்ஸ் அப்படின்னு ஒரு இது இருக்குது. அதுல என்னன்னா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க இது ஒரு நியூ வார்த்தை. ஆனா இந்த ஆட்டிசம் பத்தி பேசினதுல ஏகப்பட்ட புரியாத வார்த்தைகள் வந்து நிறைய. அதுல அவங்களுக்கு ஹை ஃபங்க்ஷன், அவங்களுக்கு ஐக்யூ ரொம்ப ஹையா இருக்கும். அவங்க ரொம்ப நல்லா நீங்க சொல்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ல ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. ஆனா வேற சோஷியல் சமூகத்துல எல்லாரோட பேசுறது, எப்படி பழகுறது, பாக்கியான விஷயத்துல செக்லிஸ்ட் நீங்க சொன்ன அந்த வரையறுக்கப்பட்டதுல எல்லாமே இன்டூ ஆயிருக்கும். ஒரு விஷயம் வந்து ஒரு 4 டிக்கு கூட போட்டு சரியா இருப்பாங்கங்கிற அளவுக்கு கொண்டு போலங்கிற அளவுக்கு ஆட்டிசம். இந்த தலைப்பை பத்தி விவாதிக்கிறதுக்கு எவ்வளவோ இருக்கு, அதனால ஒரு சில வாரத்துல இதை முடிச்சிட முடியாது. சோ அடுத்த வாரமும் இதே தலைப்புல தான் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். நான் உங்களில் ஒருவன் கேமி ஏஜே. இது மாதா தொலைக்காட்சியின் அறம் செய்.